இன்றைக்கி வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு நல்லா டேஸ்ட்டான ஜூஸ் செய்ய முறை கட்டுறேன் பாருங்கள். நான் வந்து 3 டீஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். 3 டீஸ்பூனுக்கு வந்து 1/2 லிட்டரு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு நல்லா வந்து பவுடரை அப்படி கலக்கி எடுத்துக்கோங்க. 100 கிராம் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக வந்து இப்படியே கிண்டியே விட்டுக்கோங்க, இல்லைனாக்கா அப்படியே கட்டி போட்டுக்கும். இப்படியே கிண்டியே விட்டுக்கிட்டு இருந்தாக்கா நல்லா இப்படி வந்து ஜூஸ் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து நல்லாயிருக்கும். நான் வந்து ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதையிலே நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து ஜெல்லி வந்து நம்ம ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வந்து நல்லா இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு வந்து நல்லா கொதித்து நல்லா இவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். கெட்டியானதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வந்து ஜூஸ் தேவைப்படுதோ அவ்வளோதுக்கு நீங்கள் வந்து பால் விட்டுக்கோங்க. பால் விட்டு நல்லா அப்படி கலக்கி விட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கணும். பாலை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க, பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். இந்த சப்ஸா விதையை வந்து நம்ம வந்து இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்தில் நல்லா ஊறி வரணும். ஒரு பவுலில் வந்து சப்ஸா விதையை ஊற்றிக்கணும். அடுத்து வந்து பாதாம் பிசினு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். அதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம தண்ணியில் ஊற்றி நல்லா இப்படி ஊற வச்சிட்டோமாக்க இப்படி நல்லா ஊறி வந்துடும். பாதாம் பிசினையும் போட்டுக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஜெல்லியும் போட்டுக்கணும். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் போட்டு நல்லா எல்லாம் வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரம்ஜான் டைம் நோம்புக்கு நல்லா அது எல்லாமே குளிர்ச்சியான பொருள் தான். நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு இப்படி செஞ்சு குடித்தோமாக்க உடம்பு சூடு இல்லாமல் இருக்கும், நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒன்றும் கொஞ்சம் தண்ணி மாட்டம் வேணுண்டாக்கா நம்ம பால் ஊற்றுறப்பே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றி கலக்கிக்கலாம். இவ்வளோ நல்லா திக்காக இருந்தால் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த பக்குவத்தில் எடுத்துருக்கோம். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் இதே மாட்டம் ரம்ஜான் டைம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.